அனைவருக்கும் வணக்கம். வெண்பா விஜய் மல்லிய ஆச்சரியமூட்டுத, அதே நேரத்தில அதிர்ச்சிக்குள்ளாக்குத ஒரு கேள்விய தான் கேட்டிருந்தாங்க. என்ன அப்டின்னா, "என்ன பெத்த அம்மாவா இருந்தா ரேணு அம்மா ஏன் என்ன கூட்டிட்டு போகல?" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியா தான் ஆயிருந்தது. ஆனா, இப்ப அடுத்தடுத்த திருப்பமா என்ன நடக்குது அப்டின்னா, வெண்பாவ மையமா வச்சு தான் நடக்குது. இப்ப வெண்பா கிட்ட இந்த ரேணுகா, அதே நேரத்தில கதிரேசன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப வெண்பாவோட முடிவுப்படி விடுங்க. வெண்பா எங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜய் அதெல்லாம் முடியாது. வெண்பா என் பொண்ணு. என் கூட தான் இருப்பாங்க. ரேணுகாவ நான் எந்த பாரபட்சமும் பார்க்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வெண்பா கிட்டயே கேளுங்க. வெண்பா விஜய் கூட இருக்க சம்மதமா? இல்ல ரேணுகா கூட சம்மதமா? அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வெண்பாவோட பதில் என்னவா இருக்க போது? அதாவது தன்னோட டாடா விஜய் கூட இருக்க போறேன்னு சொல்லப் போறாங்களா? இல்ல ரேணம்மா கூட போறேன் அப்படின்னு சொல்லப் போறாங்களா? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க என்ன அப்படின்னா, வெண்பாவ பொறுத்தவரைக்கும் ஈஸியா கண்ண மூடிக்கிட்டு நான் விஜய் டாடா கூடயும் இல்லை மல்லியம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே அதுதான் இல்லை. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன அப்படின்னா, வெண்பா ரேணம்மா கூட தான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குழந்தை ரொம்பவே சென்சிட்டிவான குழந்தை. அதே நேரத்தில் மல்லியம்மா மேலே ரொம்பவே பாசமான குழந்தை. அந்த மல்லியம்மா எப்போவுமே இந்த வீட்டில் இருக்கணும், டாடா கூட இருக்கணும் அப்படின்னு தான் அந்த குழந்தை நினைக்குது. அதுக்கு முன்னாடியும் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு மல்லியம்மாவும் டாடா நீங்களும் தான் சேர்ந்து இருக்கணும், எனக்கு ரேணம்மா வேண்டாம் அப்படின்னு தான் அந்த குழந்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஏன் டாடா ரேணம்மா அப்படி கோச்சிட்டு போனாங்க? அதே நேரத்தில் என்ன ஏன் கூட்டிகிட்டு போகல? என்ன பெத்தம்மாவாக இருந்தால் கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்லாம் அந்த குழந்தை கேட்கும். அப்போ மல்லி கூட நினைப்பாங்க, உன்னை உண்மையிலே அந்த ரேணுகா பெற்றிருந்தா தானே உன்னை கூப்பிட்டு போவாங்க. அவளே டுபாக்கூர், இந்த வீட்டுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, இந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நினச்சி பார்ப்பாங்க. அப்போ இதில் வெண்பா என்ன நினச்சி இந்த ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இவங்க எல்லாருமே மல்லியை தான் டார்கெட் பண்ணுதாங்க. அதாவது ராஜியா இருக்கட்டும், இல்லை கதிரேசன், நிஷா, அப்புறம் ரேணுகா எல்லாருமே மல்லி மேலே தான் கார்னர் பண்ணுதாங்க. மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க வெண்பா அப்படின்னா, ஒருவேளை நம்ம கதிரேசன் தாத்தா கூட இல்லை ரேணுமா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இந்த வீட்டில் டாடாவும் மல்லியம்மாவும் இருப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிருக்கோம். அதனால தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு அவங்ககிட்ட சொல்லும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீயா நானானு போட்டி போட வேண்டாம், வெண்பா வாயால் சொல்லட்டும், வெண்பா என்ன சொல்கிறாங்க அந்த பதில் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ வெண்பாவோட பதில் இதுவாக தான் இருக்கும். இன்னொன்று, வெண்பா அந்த வீட்டுக்கு போகும்போது, ரேணுகா கூட போகும்போது அவங்க நல்லபடியாக அங்கே பார்த்தாகணும் வெண்பாவை. இன்னொன்று, ரேணுகா வெண்பாவை சரியாக கவனிக்கலைனாலும் அதில் அந்த குழந்தை புரிஞ்சிக்கும் இவங்க நம்மளோட ரியல் அம்மா கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் வெண்பா அங்கே ஒரு ஸ்பையாக கூட மாறுவாங்க. எப்படி அப்படின்னா, ரேணுவோட அந்த ஃபோன் பேசுகிற விஷயம், இன்னொன்று நிறைய அதிரடியான விஷயங்கள் எல்லாமே வெண்பாவுக்கு தெரிய வரும். ஏன்னா வெண்பா ஒரு குழந்தைன்னு நம்ம நினைக்க முடியாது, அது ஒரு மெச்சூரிட்டியான குழந்தை தான். அப்படிங்கும்போது ரேணுகாவோட விஷயங்கள் எல்லாமே இங்கே வெண்பாவுக்கு தெரிய வரும். அப்போ அதன் மூலமாக சில உண்மைகளை வெண்பா வெளிப்படுத்துவாங்க. அப்போ அதை வச்சு இந்த ரேணுகா யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே விஜய் முதற்கொண்டு எல்லாருக்குமே புரிய வைப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இதில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.